श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शीरुन्रुतु पुल திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் கல்ஹணன் என்கின்ற ஒரு பெரிய வித்வான் தன்னுடைய தொகுப்பில் இந்த compendium that deals with the history of Kashmir, கல்ஹணன் ராஜதரங்கிணியில சொல்றார் ஸ்ரீநகரம் அப்படின்னு இந்த ஊரே. ஸ்ரீநகரான்னு கொண்டாடப்படக்கூடிய ஒரு பிராச்சீனமான ஊர். இந்த ஊர் பண்ண பாக்கியம், நாம் பண்ண பாக்கியம் என்னன்னா இந்த ஊர் பேரை மாத்தாம வச்சிருக்கா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி ப்ரூமக்கதம் ஸ்துவாம் வயம்னு ஆளவந்தார் சாதிச்சார். மகாலட்சுமிக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு. லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் இத்தியாதிகள் அஷ்டோத்தரம் என்ன இருந்தாலும் ஸ்ரீ என்கின்ற ஒற்றை எழுத்துக்குள்ள அடங்கிடுவோ அவோ. அப்பேற்பட்ட ஸ்ரீ சமிருத்தியோடு கூடியது. அவளுடைய நிறம் ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம். அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு கேசர வர்ணம் இந்த ஊர்ல முளைக்கிறது. அதே மாதிரி நேத்து போன இடம் சோன்மார்க். இந்த ஊர் மக்கள் என்ன சொல்றா, அது பனிமூட்டத்தில் இருக்கும்போது சூரியனுடைய கிரணங்கள் படும்போது அந்த மலையானது தகதகான்னு பொன் மாதிரி மின்னுமா. நீங்க மின்னருதா இல்லையான்லாம் கேட்காதீங்க, அவ சொல்றதை சொல்லிவிடுறேன். அதனால சோனா அப்படிங்கிறது பொன். சோன்மார்க் பளபளான்னு தகதகான்னு ஸ்வர்ணம் மாதிரி மின்னக்கூடிய ஒரு ஊர். அதனால வரம் என்கின்ற கேசரத்தை, ஸ்வர்ணத்தை, விதவிதமான இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, நிறைய உற்பத்தமாகக்கூடிய ஊர் இது. இப்படி பல சமிருத்திகளோடு சேர்ந்த ஒரு தலைநகரம் ஸ்ரீநகரம். பொதுவாக நம்ம சாத்துமுறை ஒரு யாத்ராலையும் சொல்லும்போது ஸ்ரீ ஸ்துதி சொல்றது வழக்கம். ஒரு யாத்ராலையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பூர்வாங்கமாக ஸ்ரீஸ்துதி சொல்லிடுவோம். ஆனால் அந்த ஸ்ரீஸ்துதி பூர்ணம் அடைஞ்சது ஸ்ரீநகரத்தில் தான். ஏன்னா அந்த ஸ்ரீ ஸ்துதியை ஸ்ரீ நகரத்தில் தானே பண்ண முடியறது இல்லையா. ஒரு ஆச்சரியமான ஒரு ஊர். இப்பேற்பட்ட ஒரு வடக்கு கொடியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தெற்கு கொடியில் இருக்கக்கூடிய நாம், தெற்கு மொழியை பேசக்கூடிய நாம். இதில் சுவாமி நம்மாழ்வாருடைய பெருமை. நம்மாழ்வார் வேதங்களை தமிழ் செய்த மாறன் சடகோபன். அப்பேற்பட்ட நம்மாழ்வாருடைய ஸ்தோத்திர பிரபந்தங்களை, அவருடைய பெருமையை சம்ஸ்கிருத கிரந்தத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான கிரந்தம் ஸ்ரீ பாதுகா சஹஸ்ரம். அதில் முதல் பத்ததியில் 17 ஸ்லோகங்கள் பூர்த்தி ஆயிடுத்து. 18வது ஸ்லோகம் அபார கருணாம்புதேஸ்தவ கலு பிரசாதாதஹம் விதாதும் அபி சக்னுயாம் சதசஹஸ்ரிகாம் சம்ஹிதாம் ததாபி ஹரிபாதுகே தவ குணௌகலேஷஸ்திதேஹ உதாஹிருதரியம் பவேதிதி மிதாபி யுக்தா ஸ்துதிஹி. அதாவது ஹரிச்சரண பாதுகா, பெருமாளுடைய பாதங்களை தாங்கக்கூடிய பாதுகையே கேட்டுக்கோமா, உன்னுடைய பெருமை எத்தனையோ விதங்கள்ல சொல்லலாம். அந்த இடத்துல சொல்றார் தேசிகன், சத சஹஸ்ரிகாம் சம்ஹிதாம். சஹஸ்ரிகாம் 1000, சத 100, சத சஹஸ்ரிகாம் 100,000 அப்படின்னா என்ன, 1,00,000. 1,00,000 ஸ்லோகங்கள் நான் உன்னை பத்தி சொல்ல போறேன் அப்படிங்கிறார். 1,00,000 ஸ்லோகம், 1,00,000 முடியுமா? அப்புறம் நம்ம நினைச்சு பார்த்தார் தேசிகன், ஐயோ 1,00,000 பாடினா இந்த குழந்தைகள் பாவம் எப்போ உபன்யாசத்தை நான் இன்னும் 7 ஜென்மம் எடுத்து இப்படியே யாத்ராவா கூட்டுன்னு போனாதான் அது முடியும் 1,00,000 ஸ்லோகம். அதனால பாவம் அபார கருணாம்புதேர், அபார கருணாம்புதியா இருக்கக்கூடிய சுவாமி என்ன பண்ணார், 1,00,000 கொண்டாடலாம் உன்னை பத்தி, ஆனா இப்போதைக்கு நான் 1000 பாடுறேன். அதனால இப்போ உதாகிருத்தம், அதாவது தமிழ்ல சொல்லுவா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் இல்லையா.
இவ்வளோ ஏதோ சாப்பிட போகிறோம். இப்போது எப்போவுமே இந்த ஒரு 4 பேர் ஆற்றுக்கு வரா, 10 பேர் ஆற்றுக்கு வரா சாப்பிட்றதுக்குன்னா ஒரு பயம் இருக்கும். நித்தியப்படி நம்ம தளிகை பண்ணும்போது அது ருச்சி பார்த்து செய்யாவிட்டிலும் 6வது ஆற்றுக்கு வந்தால் ஒரு பயம் இருக்கும். உடனே அது என்ன பண்ணுவோம், சின்ன டவரால் போட்டு சாப்பிடுவோம். அது தப்பு. முதல்ல பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் இல்லையா? இன்னொன்று சம்பிரதாயத்தில் என்னென்னா, பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுடுறோன்னு வச்சுங்கோ. ஏதோ நீங்கள் ஆற்றுலையே இருந்தபடி பெருமாளுக்கு காமிச்சுடுறேன் அன்றைக்கி பண்ண என்னவோ. அப்புறம் சாப்பிடும்போது கொஞ்சம் தோணிடுது, கொஞ்சம் உப்பு நன்னா இருந்தால் நன்னா இருக்கும், சேர்த்துக்கூடாது. ஏன்னா எப்போ நீங்கள் பெருமாளுக்கு அவரே சாப்பிட்ருக்கார், சர்வலோகேஸ்வரனே சாப்பிட்ருக்கார். நம்ம என்ன பண்ணுறோமோ மரியாதையாக ஏதாவது திரும்பி சொல்கிறாரோ, சி இதெல்லாம் யார் சாப்பிடுவா, கன்றாவி நீயே சாப்பிட்டு தொலை அப்படின்னு நான் சொல்கிறார். பாவம் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றாரு. அவரே சாப்பிட்ட சாப்பாடை நம்ம என்னத்தை மேலே ருச்சி பார்க்கறது? இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் வச்சுக்கோங்க. தளிகை பண்ணுறவாள்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாச்சு அப்படின்னு அதுக்கு மேலே யாராவது அந்த மாமாவோ மாமியோ ஒரு வார்த்தை எதிர்த்து பேசட்டும், 7 விதமான நரக்கங்கள் காத்துருக்கு. ரௌரவனம், அசிதபத்திரவனம், கும்பிபாகம், கிருமி போஜனம். சொல்லுங்க, கருட புராணத்தில் இருக்கு. பயந்து போயிடுவா, தப்பே வராது. ஏன் சொல்றேன் தெரியுமோ? பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத சாப்பாடை சாப்பிட்டுட்டா அது நமக்கு குணம் அன்று. அது எங்கனே தெரியுது அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர்னு ஒரு பாத்திரம். விஸ்வாமித்திரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டா மாதிரி இருக்கு. அந்த விஸ்வாமித்திரர் அவர் பாவம் பூர்வாங்கத்தில், அதாவது இப்போ ரொம்ப நல்லவராயிட்டார். அவர் முன்னாடி ஒரு க்ஷத்ரியனாக இருந்து மேனகைக்கு வசப்பட்டு சகுந்தலையை பெற்று ரம்பா வந்து டான்ஸ் ஆடி இவர் சாபம் கொடுத்து காயத்ரி மந்திரத்தை மீட்டு இதெல்லாம் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் அவருக்கு வந்து சார்ஜ் போகும், சார்ஜ் வரும், சார்ஜ் போகும், சார்ஜ் வரும். அந்த ப்ராசஸில் திரிசங்குன்னு ஒருத்தன் வரான். திரிசங்கு அயோத்தியா மன்னர்களில் ஒரு பூர்வத்தில் இருந்த ஒரு ராஜா. அவன் வந்த உடனே சொல்கிறான், எனக்கு வந்து இதே உடம்போட சொர்க்கத்துக்கு போகணும் இல்லையா? அப்போது ஏன் இதே உடம்போட போகணும்? நமக்கு யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது. ஏன் சார் யோசிச்சு பார்க்கணும்? இருக்குது இல்லையா? எதுக்கு யோசித்து பார்க்கணும்? இல்லாதவாளும் இருப்பா பாவம், 4-5 பேர் அப்படியும் இல்லாமையும் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறவா இருப்பா. அதனால் அந்த சுகர் இருக்குது உடம்புல, எங்கே தொட்டாலும் நம்மளை பிழிஞ்சாலே மனோகரம் பிடிச்சிடலாம், அவ்வளோக்கு உடம்புல சக்கரம் இருக்குது ஆச்சு. அடுத்தது வந்து இந்த குழாயெல்லாம் இருக்குது பாருங்க, அதில் நன்னா கொழுப்பு சத்தெல்லாம் அடங்கியிருக்கு இல்லையா? வைத்தியர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார் எத்தனை சதவீதம் அது பிளாக் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும். 80ன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவா? பைபாஸ், இல்லாட்டா வாத்தியார், 2 பேரையும் பக்கத்தில் வச்சுக்கோங்கோ இல்லையா? ஸோ இப்படி பிளாக்கு கீக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இது இருக்குது. இதே உடம்போட சொர்க்கத்துக்கு போவேலாம் நீங்கள்? முதல்ல சொர்க்கத்துக்கு போகணுமாங்கிறது கேள்வி. இப்போ கூட்டாலும் சுவாமி இதே உடம்பு எங்கே போனாலும் நான் வந்து இதே மாதிரி மாத்திரையை மாத்திரா பலம் அப்படின்னு மாத்திரையை சாப்பிட்டு இருக்கணும்னு சொல்லுவேன். ஆனால் திரிசங்கு சொன்னேன், திரிசங்குக்கு ஒரு வியாதியும் இல்லை. அவனுக்கு உடம்பு நல்லா இருக்கேன், ஐம் லுக்கிங் ஸோ ஃபிட், 6 பேக்ஸோடு இருக்கேன், ஸ்மார்ட் பாடியாக இருக்கேன், நான் இதே உடம்போட போகணும்னு சொன்னான். விஸ்வாமித்திரர் இதுக்கெலாம் முடியாதுப்பா, ஆஸ் பர் ரூல் நீ உடம்பை விட்டுட்டு தான் போகணும். அப்பா அவன் வந்து ஏதோ முணுமுணுத்தான், ஏதோ சொன்னான். அது கேட்டுடுத்து. எப்போவுமே நம்ம முணுமுணுக்கிறது எப்படின்னா, எதிராளிக்கு பூரணமாக கேட்கக்கூடாது, ஆனால் நமக்கு கோபம் தெரியணும். ஆமாம், இவர் முதல்ல சொல்லிட்டார், அப்புறம் இது பண்ணிட்டார், ஓகே சரி வரோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் சாமர்த்தியம்னு பேர். அதனால் இந்த முணுமுணுத்தார். என்ன முணுமுணுத்தார்னா, ஆமாம் வசிஷ்டரே மாட்டேன்னு விட்டார், இவரால் பண்ண முடியுமா அப்படின்னு முடிச்சுட்டார். வந்துடுத்து கோபம் விஸ்வாமித்திரருக்கு. வசிஷ்டர் முடியாதுன்ட்டார், அப்படின்னா நான் பண்ணி காமிக்கிறேன்னு திரிசங்கு இதே உடம்போட என் தபசக்தியில் உன்னை ஏற்றுறேன்னார். ஒயின்னு அந்த அப்படி அந்த இப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 100% சார்ஜ் ரொம்ப குறையும். the more apps you use it will reduce இல்லையா? இவர் தப்போ சக்தி அப்படியே அங்கே 100% இருந்தது. திரிசங்கு ஒரு ஃபீட்டாக ஏற 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 அந்த சார்ஜ் குறைஞ்சுட்டே வருது. அந்த இடத்துல இந்திரன் தள்ளி விடுறான், அங்கே இரு திரிசங்கு அப்படின்னார். இப்போ இந்திரலோகத்துக்கு போகணும்னு நினச்சவன் பூமியிலையும் இல்லை இந்திரலோகத்துலையும் இல்லை, 3வது இடத்துல இருந்தான். திரிசங்குன்னு பேர். திரிசங்கு அப்படின்னா 3 விதமான பாபங்கள் செய்தவன் அர்த்தம். இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ண வைக்க வேண்டிய பொண்ணை தான் கடத்தின்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டான். பசு மாடை இல்ட்ரீட் பண்ணான். பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத போஜனத்தை தான் சாப்பிட்டுட்டான்.
3 விதமான பாபங்களை செய்தவன் த்ரிசங்கு. அதனால் பெருமாளுக்கு சமர்ப்பிக்காததை சாப்பிட்டுட்டா அது அவ்வளோ பெரிய பாபமா. இப்போ என்ன சார் பண்ணுறது? அப்படியே ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஒரு வழி சொல்லட்டுமா? நீங்கள் இதுதான் சிம்பிளஸ்ட், நான் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லலை, பண்ணவே முடியாது, ஐ டோன்ட் ஹாவ் டைம். நான் எவ்வளோ போர்ட் மீட்டிங்ஸ் அட் பண்ணணும், கடல் ஞானம் 7 உலகங்களை அங்கே படைச்சு எவ்வளவு ஜீவாத்மாக்களை நான் சம்ரட்சிக்கணும். அதனால் கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் நம்மளாம் அவ்வளோ பிஸியாக இருக்கும். அதனால் தினம்லாம் சமர்ப்பிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிடலாம்? இப்போ நம்ம சாப்பிட்றது என்ன பண்ணிடலாம்? அவர் சாப்பிட மாட்டார், கவலைப்படாதீங்க. அது பல பேருக்கு டவுட் வந்துடும், ஐயோ அவருக்கு சமர்ப்பிச்சுட்டாரு, சாப்பிட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது? நம்ம சமையல் அவர் சாப்பிடுவாரா? அதனால் ஒரு தட்டில் வச்சுட்டு அப்படியே மனசளவில் நாராயணன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. ஒரு வார்த்தை. இது இவ்வளோ கஷ்டமா? கஷ்டமே இல்லையே. நீங்கள் போய் அதை எடுத்து கண்டையை போட்டு பஞ்சபாத்திரத்தை எடுத்து அதெல்லாம் பண்ணி கடகடகடன்னு ஆறு பொழில் பாசுரம் சொல்லி ஒரு பஞ்சாதியை சொல்லி அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் இன்றைக்காவது ஒரு டைம் நிறைய இருக்கும்போது நீங்கள் போர்ட் மீட்டிங்ஸ்லாம் முடித்தோன்னா ஒரு நாள் டைம் இருக்காது, அன்றைக்கி பண்ணிக்கோங்க. நித்தியப்படி அப்படியே காமிச்சிருங்க. மோகன் சேமியா உப்புமா கொடுத்தா அதையும் காமிச்சிருங்க. இன்றைக்கி ராத்திரி மத்தியானம் தளிகை கொடுத்தா இப்படியே காமிச்சிருங்க. அதுதான் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஊருக்கு நம்ம நம்மாழ்வாருடைய பெருமையை கேட்டுட்டு இருக்கோம். நம்மாழ்வாருடைய பெருமையை கேட்கும்போது நம்மாழ்வாரை பற்றியதான பாதுகையை பற்றியதான விஷயமான இந்த பாதுகா சகஸ்ரத்தில் தேசிகன் எடுக்கிறார். 1,00,000 ஸ்லோகங்களால் கூட உன்னை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆனால் ஒரு உதாரணத்துக்காக, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் போலே நான் ஒரு 1000 ஸ்தோத்திரங்கள் உன்னை பண்ணுறேன் அம்மா அப்படின்னு பாதுகாதேவியை கொண்டாடுறார். 19வது பாசுரம் ஸ்லோகம் பாருங்க. ஒரே இந்த குரூப்பில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் புவனேஸ்வரி தானே, அதித்தி. அதித்தி கபில் தேவ் ஐயர் பாருங்க, சமத்தா ஃபர்ஸ்ட்ல உட்காந்துக்குது. யங் இண்டியானா இதுதான். அதனால அனுகிருத நிஜநாதாம் சுக்திமாபாதயந்தி மனசி வச்சசி சத்வம் சாவதானா மமஸ்யாஹ நிஷமயதி யதாசோ நித்ரயா தூரமுக்தஹ பரிஷதி சஹலக்ஷ்மியா பாதுகே ரங்கநாத அனுகிருத நிஜநாதாம். அதாவது பெருமாள் நடக்கும்போது ஜல் 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 ரொம்ப ரிதிமிக்கா இருக்கார். அவரே தானே மோகினியாவும் வந்தார். அந்த மோகினி எப்படியெல்லாம் கண்ணில் பாவனை பண்றாளோ, கையில் எப்படி பண்ணுறாளோங்கிறத வச்சு தான் ஒரு நாட்டியமே உருவாச்சு. மோகினி ஆட்டம்னு பேர். கேரளத்தில் போனேன்னா அவள் கை கொட்டுக்களி மோகினி ஆட்டம் எல்லாமே பெருமாள் எப்படி மோகினியாக நடந்து வந்தாரோ, டான்ஸுக்கும் ஒரு லேடி எப்படி நடக்கணுங்கிறதுக்கும் இவர் தான் கற்று தர மோகினி பெருமாள். அதனால் பெருமாள் சாதாரணமாக நடக்கும்போது அந்த ஜில் ஜில் ஜில்னு சத்தம் கேட்குமா, அதுவே ரிதிமிக்காக வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படியே நாதம் மாதிரி இருக்கும். இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் பல பேரோட வீடு இருக்கும். அவளுக்கெல்லாம் பூர்ண நாத ஞானம் வந்துடும். ஏன்னா அந்த ட்ரெயின் வருது. பாம்பேல 2 விதமான லோக்கல் உண்டு. தீமி லோக்கல், ரொம்ப ஒன்று மெதுவாக போகும். ஸ்தானே பரியாந்த சர்வஸ்தானோ கார்பட்டாம்லே அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு சொல்லும். அது இந்த காட்கோ பராணி விக்ரோலியாணி அப்படின்னு ஒரு ஆணியாக போட்டுன்னு போகும். அது ஒரு ஸ்டேஷனாக. இன்னொன்று 10 ஸ்டேஷன்லாம் 1 10 இவ்வளோதான் நிற்கும். இப்போ அது வேகமாக போகிறதோனோ, இப்போ 1 10ல் நிற்கிறது வேகமாக போகும். அப்போ அது தண்டவாளத்தை போகும்போது கொஞ்சம் தாளம் கொஞ்சம் வேகமாக இருக்கும். 3வது இதில் இருக்கும். சரி கம பதனி சனி தப மகரி சரி கம பதனி சனி தப மகரி ச. இந்த தீமி லோக்கல் இருக்குது பாருங்கள், மெதுவாக போகிறதோ. சரி 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 கம சரி கம. ஏன்னா அந்த ஸ்பீடில் தான் அது போகணும், ஸ்டேஷன் நிற்கணும்னா. அதனால் இந்த சாதாரண ஒரு ட்ரெயின் போகும்போதே நமக்கு நாத ஞானம் வருதே, அந்த உபாயமாக இருக்கக்கூடிய பெருமாளுங்கிற வண்டியில் ஏறினா அவருடைய பாதமான பாதுகை தண்டவாளத்தில் படும்போது அந்த பாதுகை ஞானம், அந்த நாத ஞானம் கேட்காதோ. அனுகிருத நிஜநாதாம் சூக்திம் ஆபாதயந்தி மனசி வச்சசி சத்வம் சாவதானா மமஸ்யாக நிஷமயதி யதாசௌ நித்ரயா தூரமுக்தா. அப்போ தேசிகன் சொல்றார், பாத்தியா நீ பாதுகாதேவியோட நடந்து வரும்போது ஜல் 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 ஜல்னு நடந்து வர அந்த நாதம் எனக்கு கேட்கறதே, என்னக்கும் சேர்த்து அந்த ஞானத்தை கூட. நான் இவ்வளோ ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் பாடுறேன் இல்லையா, அந்த ஸ்தோத்திர கிரந்தம் பாடக்கூடிய நாம் இந்த காலத்துலலாம் நாட்டியம் ஆடுறவா எப்படி ஆடுவா தெரியுமோ? அது எப்படி சார் தெரியும்? பார்த்தா தெரியும். நாட்டியம் ஆடுறவா அவளே பாடிண்டு ஆடணும். யோசிச்சு பாருங்க.
இப்போது ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம சஹஸ்ரநாமம் சொல்கிறோம். ஏகோ நைக்க சவக்க கிம் தத்பதமனந்தமம் லோகபந்து, அதுவே நமக்கு மேல் மூச்சம் கீழ் மூச்சம் வாங்குறது. இப்போ நீங்கள் இப்போ நின்றுண்டு சொல்லணும். அது ஒரு நிமிஷம் நான் நில்லுங்கன்னு சொன்னதுக்கே 4-5 பேர் என்னை முறைச்சுட்டா. இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் அப்புறம் கீழே உட்காந்துக்கலாம்னு சொன்னோன்னு தான் கொஞ்சம் சாந்தமானா. அதனால் ஒரு ஸ்தோத்திரத்தை நம்ம எழுந்து சொல்லணும்னாலே கஷ்டமாக இருக்கே. இதை இப்போ நீங்கள் பாடணும். மனாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீఠీ மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா பிரத்யக்ஷானுஷ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம். ஒரு ராகமாக போட்டுன்னு வரேன். இப்போ நான் அதை நின்றுண்டு சொல்லணும், பாடணும். உட்காந்துண்டு சொல்கிறது முதல் கஷ்டம், நின்றுண்டு சொல்கிறது அதை விட கஷ்டம், பாடிண்டு சொல்கிறது 3வது கஷ்டம், நின்றுண்டு பாடுறது 4வது கஷ்டம், பாடிண்டே ஆடணும். இப்போ நீங்கள் பாடணும், ஆடணும், கரெக்டாக அந்த தாளம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இது தேசிகன் சொல்கிறார், நீ பாதத்தோடு நடந்து போறியே, அந்த நடந்து போகிற துவரத்தில் எனக்கும் அந்த ஞானத்தை கொடுத்தா நான் எழுத எழுத பாடிண்டே வருவேனே. என்ன இருந்தாலும் பாட்டுக்குண்டான அபிருச்சியே அபிருச்சி தான். அந்த பாடிண்டே நான் வருவேனே பாதுகாதேவியே. பாடினா என்ன எஃபெக்ட்? அப்போ சொல்கிறார், நிஷமயதி யதாசௌ நித்ரையா தூரமுக்தா. ராஜா ராணியில் அந்த காலத்தை ராத்திரி படுத்துட்டான்னு வச்சுங்கோ, படுத்துக்கிறதுக்கு வீணானாதான் வரும். அங்கே வந்து அந்த வைத்தாளி கால்லாம் அப்படி வீணை மீட்டுட்டே இருப்பா டு த டியூன். யோசிச்சு பாருங்களேன், மியூசிக் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கிரேட் ஃபார் ஹியூமன் பீங்ஸ். வி ஆல் ஹேவ் மியூசிக்கல் இயர்ஸ். த இன்டென்சிட்டி மே வேரி. ஞாபகம் வச்சுங்கோ, ரொம்ப அப்படியே பாட்டிலேயே முழுகி தழைச்சி எழுந்துக்கிறவா ஒரு 100 கச்சேரி 200 கச்சேரி கேட்குறவா இருப்பா. பாட்டே பிடிக்காதுன்னு இருக்க மாட்டா. அவள் என்ன சொல்லிவிடா தெரியுமா, இந்த திஸ் கல்யாணி காம்போஜி ஐ டோன்ட் லைக். இந்த ஒன்று என்னது பேர் என்ன, மணிகே மகே ஹிதே, ஸ்ரீலங்காலேருந்து விபீஷண வம்சாவளியில் வந்து ஒத்தி பாடினா. அதனால் அந்த பாட்டை எனக்கு பிடிச்சிருக்கு. அவள் என்ன சொல்லிவிடுவா பாருங்க, இந்த ஜானர் எனக்கு பிடிக்காது, ஐ லைக் தட் ஜானர் அப்படின்பா. இல்லையா? இல்லை ராம் ஸ்டைன் அப்படி பாடுறவாளும் இருக்கா. இல்லை சார் மதுரமணி மாதிரி அந்த கரஹர பிரியாவை அசைக்க முடியாதும்பா. இன்னொருத்தருக்கு கரஹர பிரியாவுக்கும் பைரவிக்கும் துளி கூட வித்தியாசம் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தேர் இஸ் சம் மியூசிக்கல் கனெக்ஷன். இப்போ மியூசிக் ஹேஸ் அ கிரேட் ஃபாலோயிங். அந்த மியூசிக்கல் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கொடுக்கணும். அப்போ ராஜா ராணியில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ தூங்கணும்னா என்ன பண்ணுறோம், உபன்யாசம் கேட்குறோம். எல்லாம் நான் சும்மா பாட்டு சொல்லிவிட்டேங்கிறதுக்காக இங்கே உபன்யாசத்தை விட்டுட்டேளே. இப்போ நீங்கள் உடனே என்ன சொல்வேள், சுவாமி பாவம் இவர் தப்பாக எடுத்துக்கோ. ஆமாம் சுவாமி உபன்யாசம் கேட்குறோம். இப்போ என்ன அதில் என்ன ஆகிடும், நீங்கள் எதுக்கு உபன்யாசம் கேட்குறீள், தூங்குறதுக்கா? அதெல்ல தெரிஞ்சுடுத்து. அதனால் இப்போ நம்ம தூங்கிறதுக்கு வி ஹாவ் அ தெரப்பி. நிறைய பேர் பார்த்தேன்னா, சுவாமி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து அந்த பாட்டோ ஏதோ கேட்டால் தான் அந்த தூக்கம் வருது. இப்போ நமக்கே அப்படி இருக்கே. அந்த காலத்தில் ராஜா ராணிக்கு டேப் ரெக்கார்டரில் என்ன பண்ணுவா, அவளுக்கு தனம் இருந்தது, சமிருத்தி இருந்தது, 4 பேரை ஏற்பாடு பண்ணுவா. ராத்திரி அந்த பொண்ணு பாவம் நீலாம்பரியா, அதுக்கே பாவம் தூக்கம் வரும், அது உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கும் ராத்திரி. அப்போ அவர் தூங்குவார் ராஜா. கார்த்தால 5-6 மணிக்கு எழுந்துக்கணும்னு வச்சுக்கோங்க, சாதாரணமாக எழுந்துப்பார். அப்போ ஆனை வரணும், குதிரை வரணும், பசு பின்புறத்தை காமிக்கணும். அப்புறம் அந்த வைத்தாளிக்கால் கார்த்தால ந வைத்தியலிங்க பூபால பாலனம், அந்த பூபாலம் பாடினோன்னா அப்படியே ராஜா எழுதுப்பார். மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க. அந்த காலத்து ராஜாக்களுக்கெல்லாம் நல்ல முடி, சிட் ஸ்ரீராம் மாதிரி. அதனால் வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ராஜா வருவர். அப்போ தேசிகன் சொல்கிறார், இந்த நாத ஞானம் எனக்கு கொடுக்குறியே, இதனால் என்ன பயன்னு கேட்குற பாதுகாதேவி. பெருமாளும் தாயாரும் ரங்கநாதனும் ரங்கநாயகியும் ஸ்ரீரங்கம்ங்கிற க்ஷேத்திரத்தில் கார்த்தால் எழுந்துக்கும் போது எனக்கு பாட்டு ஞானம் இருந்ததான உன்னுடைய பெருமை உள்ள இந்த பாதுகா சஹஸ்ரத்தை நான் அவளுக்கு பாடி எழுப்புவேனே. அதனால் பரிஷதி சகலக்ஷ்மியா பாதுகே ரங்கநாதா அப்படின்னு இந்த பிரஸ்தாவனா பத்ததியின் 19வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் இந்த பத்ததிக்கு. त्वयि विहित स्तुतिरेष पदरक्षिणी भवति रङ्गनाथपदे तदुपरि कृता सपर्या नमतामिव नाकिनां शिरसि. அர்ஜுனன் வந்து சிவபெருமான் கிட்ட
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதீத பக்தி காண்பித்தான். வனப்பர்வால பெருமாள் உபோத்காத்தத்திலே வந்துடுறார். அவள்லாம் காட்டுக்கு போன உடனே தான் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவா, பக்கத்திலேயே ஒருத்தர் வச்சிருக்காரு. இந்த ஆங்கிலத்தில் 2 வார்த்தை உண்டு. ரொம்ப சாப்பிட்றார் அப்படின்னா என்ன மாமி, ஆஷா மாமி? ஃபுட்டி. அது ஃபுட்டி. கிளட்டன். கிளட்டன்னா சாட்டுண்டே இருக்க நிறைய. என்ன எப்படி இருக்கோ அதெல்லாம் கவலைப்பட மாட்டார். அது எப்படி கொடுத்தாலும் சாட்டுருவார். நிறைய பேர் நீங்கள் பார்த்தேன்னா, இப்போ நம்ம ஏதோ சாதிக்கிறோம்னு வச்சுக்கோ, தட்டில் இன்னும் கொஞ்சம் போடுங்கோ. அவளுக்கு கணக்கு தெரியாது, இது நன்னா இருக்குமா இல்லையாங்கிறது இல்லை. நமக்கு ஒரு அளவு சாப்பிட்டாகணும். ஆனால் இதுக்கு ஆப்போசிட் ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு சாஸ்திர ஞானம் வரணும்னு நினைக்கிறோமோ சாப்பாடை அந்த அளவு குறைச்சுட்டே வரணுமா. நான் 8 இட்லி சாப்பிட்டு பழக்கம் வராது ஞானம். அந்த 8லேருந்து அது 1 ஆகணும். அது குறைச்சுட்டே வரணும். எப்படி சுவாமி தாங்க உழுந்துட்டேன்னா நம்ம உடம்பு விழற நிலைமையிலையா இருக்குது இல்லையா? இந்த ஒட்டகமெல்லாம் சொல்லுவா, அது ஏதோ 10 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டு வைக்கணும்னு. நம்ம 7 ஜென்மத்துக்கு சாப்பிட்டு வச்சுருக்கோம். அண்ணா கல் ஆடாது அசையாது திருமலை நாயக்கர் தூண் தான். அதனால் கவலைப்பட வேண்டாம். அதனால் குறைக்கணும். கிளட்டனும்பா நிறைய சாப்பிட்டா. ஆனால் அவளுக்கு குவான்டிட்டி தான் வேணும், குவாலிட்டி வேண்டாம். இதுக்கு நேர்மார் சப்தம் கோர்மேன்னு ஒன்று உண்டு. அவள்லாம் என்ன கவர்மெண்ட்னா என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு ருச்சி தான். இந்த வெளியில் இந்த ஃப்ரான்ஸ்க்கெல்லாம் போனேன்னா எல்லா சாப்பிட்ற கடைக்கும் கோர்மே ஒன்று போட்டு வச்சுருவான். ஏன்னா அவளுக்குலாம் ருச்சி தான் வேணும், குவான்டிட்டி வேண்டாம். இதில் மேலே இப்படி போட்டுக்கணும், ஆலிவ் ஆயில் போட்டு அதில் அப்படியே அந்த மேலே அந்த அவகாடோட க்ரீமை போட்டு அது மேலே இப்படி கொடுக்கணும். இது இத்தினூண்டு தான், தம்ம இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அது சாப்பிட்ணும். அப்போ தேசிகன் ஒரு வார்த்தை சொல்கிறார். உபோத்காதம் மகாபாரதத்தில் திரௌபதி தவிச்சாளே. ஏன்னா அவளுக்கு 5 ஹஸ்பண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி எவ்வளோ இருக்கும் இல்லையா? அதில் பீமன் நிறைய சாப்பிடுவார். இதே அர்ஜுனனோ யுதிஷ்டரனோ கம்மியாக இருந்தால் போகிறோம், பட் குவாலிட்டியாக இருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டு இப்போ தலிகையே பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். இவ்வளோ இப்போ தான் அக்னி குண்டத்துலேருந்தே வந்திருக்கா. இவளுக்கு ஏஜ் இன்னும் 2-3 இயர்ஸ் தான் இருக்குது இல்லையா? அக்னிலேன்னு வந்தது தானே கணக்கு. இதுகளுக்கெல்லாம் எப்படி நான் வழிச்சு கொட்டுட்டே இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தா, கிருஷ்ணர் சூரியனை பிரார்த்தனை பண்ணினார். பிரார்த்தனை பண்ணி அக்ஷய பாத்திரத்தை வாங்கிட்டு, அக்ஷய பாத்திரம் அந்த பீமனை எத்தனை சாப்பிட்டாலும் அதில் வந்துட்டே இருக்கும். சரி, இதெல்லாம் ஆச்சு. அதான ஒன்று கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட கேட்டார். அர்ஜுனா, வாட் இஸ் யுவர் பிளான் இன் த ஃபாரஸ்ட்? வி வில் ஆல் ஸ்டே ஹாப்பிலி. அசடே, உன்னை என்ன பெரிய ரிவார்டு காமிச்சிருக்கா? உன்னை அவமானப்படுத்தி பூமியிலேருந்து அமுச்சு வச்சிருக்கா. இப்போ நீ திரும்பி க்ஷத்ரிய தர்மம், நீ லோக பாலனம் பண்ணணும், பூமியை பாலனம். உனக்கு பூமியே இல்லை இல்லையா? பூமியை மீட்கணும்னா உனக்கு சக்தி தேவை. இப்போ எஸ் கிருஷ்ணா, லுக் அட் மீ. நான் இந்த மல்லர்கள்லாம் ஹரியானாவில் போனால் அவள் எப்போவுமே பைசப்ஸு பாடி அந்த கல் கட்டையெல்லாம் வச்சுன்னு இந்த நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரிலாம் ஒன்று இருக்கும். இப்படி சுற்றி பண்ணிட்டு பையன் கையெல்லாம் பாரு, குஷ்டி இதெல்லாம் இருக்கும். கிருஷ்ணா சொன்னார், இதெல்லாம் வச்சு ஜெயிக்க முடியாது, நோக்கு திவ்யாஸ்திரம் வேணும். இந்திரன் கிட்ட போ. அதுக்கும் மேலே பாசுபதம்னு ஒரு அஸ்திரம் இருக்குது. அதை நீ சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்னான். சரி, சிவபெருமான் அதை வில்லிபுத்துரார் பாரதத்தில் தெரிவிக்கிறார். பஞ்சாட்சரத்தை சொல்லி உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கொண்டு எப்படி அர்ஜுனன் சிவபெருமான் கிட்ட ஆழ்ங்கால் பட்டிருந்தான் ஆச்சு. சிவபெருமான் வந்தார், கிராத்த ரூபத்தில் 2 பேருக்கும் சண்டை வந்தது. அப்புறம் கடைசியில் அம்பாளும், அதாவது எப்படி சண்டை நடந்ததுன்னு கிராத்தார்ஜுனியத்தில் சொல்கிறா. பாரத சம்பூல அனந்த கவி எடுக்கிறார். அர்ஜுனனும் சிவபெருமான் கிராத்த ரூபத்திலையும் சண்டை போட்டா இல்லையா? சிவபெருமானுக்கே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாராம், இவனுக்கு இவ்வளோ பலம் இருக்கேன்னு. ஒரு அடிச்சானா பாருங்க சிவனை. அந்த இடத்துல சொல்றார். அப்போ என்ன ஆச்சுன்னார், அம்பாள் கழுத்தில் போட்டுட்டு இருந்த முத்துமாலை கீழே விழுந்துருத்தான். புரியுறது உங்களுக்கு? அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா? அதனால சிவனை அடிச்ச உடனே அம்பாள் கழுத்துல இருந்த முத்துமாலை கீழே விழுந்துடுத்துங்கிறார் அனந்த கவி பாரத சம்பூல. அப்போ அவள் என்ன சொன்னா, இப்போ அவளுக்கு ஒரு பயம் இருக்காதா? ஐயோ நம்ம ஏதோ ஜெயிக்க போகிறோன்னு இந்த ஆள் கூட்டு வந்தா இவரு அடி வாங்கிட்டு இருக்காரு. அப்போ அவள் என்ன சொன்னா, சிவபெருமான ரட்சணம் பண்ண. இப்போ எல்லாரும் இப்போ யாத்திரா வரும்னு வச்சுக்கோ, மாமா மாமி வரா. இப்போ வந்தோன்னு, ஐயோ அங்கே போகாதீங்க, வழிக்கு விழுந்த, நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்கோ அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளோ 24வது யாத்திரை பார்த்துட்டு இதெல்லாம் நோட் பண்ணுவோம். அப்போ அந்த மாமா, ஏன்னா அந்த மாமிக்கு என்னென்னா ஓரளவுக்கு மேலே எல்லாரதுக்கும் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் விழுந்து வந்து விட்டார்னா சுதர்ஷன் சுஜாதா துஷ்யந்த் அவரை பார்த்துக்க மாட்டா இல்லையா? நாங்கள் நமஸ்காரம் காயேன வாச்சா மனசேந்திரைவான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். மாமாவை எதுக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்க போகிறோம் இல்லையா? அதனால் அப்புறம் மாமிக்கு தான் கஷ்டம். அதனால் பாருங்கோ, அவள் ஒன்றும் நீங்கள் வாங்க இங்கே. அப்போது அம்பாளுக்கும் அந்த கவலை இருக்காதோ?
சிவபெருமான அடி கொடுத்த ஷாட்ல ஐயோ இது என்ன இப்படி வாங்குறதே. அப்போ சிவபெருமானுக்கு ரட்சகம் என்ன பண்ணார்னு அனந்த கவி கேட்கிறார். அந்த ஸ்லோகத்தை கவனிங்கோ. யாதைஷு ஸ்ருதிம் ஜஜாபன்னு ஒரு ஸ்லோகம். அப்போ அவ என்ன பண்ணாலாம், அவ சிவபெருமான ரட்சணம் பண்றதுக்காக ஸ்ரீருத்ரம் சொன்னாலாம். யாதைஷு ஸ்ருதிம் ஜஜாப, ஸ்ருதிம்னா வேதம். யாதைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனு சிவா சரவ்யா ஆரம்பிக்கிறது இல்லையா. யாதைஷு ஸ்ருதிம் ஜஜாப, அம்பாள் சொன்னாலாம். இது எப்படி இருக்கு பாருங்க. சிவனை ஸ்துதி பண்றதுக்கு ருத்ரம் சொல்லுவோம், ருத்ரனை ரக்ஷணம் பண்ண இவோ ஸ்ரீ ருத்ரம் சொல்றா. அதனால அப்பேற்பட்ட சிவபெருமான் கிட்ட பக்தி ஸ்ரத்தையோடு இருந்தவன் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு அப்புறம் சிவபக்தி வந்துடுத்து. ஒரு நாள் என்ன எடுத்து சிவ பூஜைக்கு ஏதோ போக வேண்டிய என்ன எடுத்து பூவெல்லாம் சேகரிச்சுருந்தான். அவருக்கு சில புஷ்பங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், துரோணம் அந்த புஷ்பங்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்கோ. டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ கிருஷ்ணன் கிட்ட கிச்சு ஐ ஹவ் டு கோ, ஐ ஹவ் டு டூ ஷிவ் பூஜ் அப்படின்ட்டான் இல்லையா. அவன் நார்த்து தானே, சிவ பூஜை அப்படின்னு உட்காந்து சொல்லிட்டு இருப்பான், ஷிவ் பூஜ் அப்படின்ட்டான். சரி ஷிவ் பூஜ் பண்ண போகணுன்ட்டு கிருஷ்ணர் சொல்லிட்டா, ரொம்ப நாழி ஆகிடும்பா நீ போயிட்டு வரத்துக்கு, நீ என்ன புஷ்பம் சிவனுக்கு சமர்ப்பிக்கணும்னு வச்சிருக்கியோ அது எனக்கு சமர்ப்பிச்சுடு. வாட் யூ யூ ஸ்டீல் பட்டர் பாய், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சமர்ப்பி. சரி உங்ககிட்டயே நான் வாதம் பண்ண முடியாது, நீ பெரிய ஆள் தான், நீ யூஆர் வெரி மிஸ்டீரியஸ் கசின் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்பத்தை சிவனுக்கு சமர்ப்பிக்கணுங்கிற புஷ்பத்தை இங்கே கிருஷ்ணருக்கு சமர்ப்பிச்சுட்டான். சரி சிவ பூஜை தான் நேரத்தில் பண்ண முடியல, போய் சிவபெருமானை போய் லிங்கத்தை தரிசனம் பண்ணலாமேன்னு கோவிலுக்கு போனால் எந்த புஷ்பத்தை பெருமாள் திருவடியில் சமர்ப்பிச்சிருந்தானோ அது சிவலிங்கத்தோட உச்சியில இருந்து தான். ஆழ்வார் எடுக்கிறார் இதை, அதை சொல்றார் இங்க தேசிகன். துவை விஹிதா ஸ்துதிரேஷா பதரக்ஷிணி பவதி ரங்கநாத பதே தது உபரி கிருதா சபர்யா நமதாமிவ நாக்கினாம் ஷிரசி. அதாவது உன் அடியவர்களுடைய தலை புஷ்பத்தை தரிப்பது உன் திருவடி என்னும் தவ சிரசி. அந்த இடத்த சொல்லிட்டு துவை விஹிதா ஸ்துதிரேஷா பதரக்ஷிணி பவதி ரங்கநாத பதே. அதாவது பெருமாள் திருவடியில சமர்ப்பிச்சது எப்படி சிவபெருமான் சிரஸ்ல இருக்கோ, சிவபெருமான் சிரஸ்ல இருக்கிறது எப்படி பெருமாள் பாதத்துல இருக்கோ, பாதுகையே நான் உம்மேல சமர்ப்பிக்கக்கூடிய இந்த பாதுகா சகஸ்ரமானது பெருமாளுடைய திருவடியில போய் சேரும். கரெக்டா? எப்படி? சரி பாதுகை இப்போ நம்மளாம் இப்போ நடந்து வரோம்னு வச்சுங்கோ, ஒரு இடத்துல பாதுகையை கழட்டி வச்சுட்டு நடக்கிறோம். இப்போ ரிவர் பெட்டுக்கெல்லாம் போகணும்னா எப்படி நடக்கிறோம், சரி அந்த ஒரு இடத்துல செருப்பை கழட்டி வச்சுட்டு அப்படி மெதுவாக எல்லாரையும் கையை பிடிச்சிட்டு ஆடி ஆடி அகம் கரைந்தி பாடி பாடி கண்ணீர் மல்கின்னு போய் அந்த ரிவரில் போய் அப்படியே, ஏன்னா இவ்வளோ நதி ஓடுற நதியெலாம் நம்ம ரொம்ப பார்க்குறது இல்லையே, அதனால் இது பார்த்தோன்னே இந்த நதியெல்லாம் பார்த்தோன்னே ஒரே ஜலமாக இருக்குது, இதில் ஜலம் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தொட்டுட்டு சமர்ப்பிச்சுட்டு காலெல்லாம் ஈரமாக்கி வெளியில் வரும். நீங்கள் அந்த மண்ணில் நடந்து வரும்போது மண் உங்கள் காலுக்கு ஒட்டின்றோம். அப்புறம் நீங்கள் பாதுகையை தரிச்சுண்ட உடனே கூட அந்த மண்ணு கொஞ்ச நாள் ஒட்டிகிட்டே தான் இருக்கும். அதனால் இப்போ யோசிச்சு பாருங்க, மாற்றி இப்போ அந்த கொஞ்ச நாழி நீங்கள் தரிச்சுட்டே வந்திருக்கீள். இப்போ அந்த பாதுகையில் என்ன ஆகும், உங்கள் கால் நன்னா காஞ்ச உடனே அந்த மண்ணெல்லாம் அந்த பாதுகையில் உங்கள் செருப்பில் போய் மாட்டிக்கும். நம்மளது செருப்பு அவரது பாதுகை அதில் மாட்டிக்கும். இப்போ உங்கள் கால் சுத்தி ஆகிடுறது. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் காலை விடும்போது அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய மண் திருப்பி உங்கள் காலுக்கு ஒட்டிக்கும். இப்போ பாதுகா மேலே தானே பாதுகா சஹஸ்ரம் பாடியிருக்கார், அங்கே மேலே இருக்க பொடி மாதிரி பெருமாள் தன்னுடைய பாதத்தை அதுக்குள்ளே செலுத்தினார்னா இந்த பாதுகா சஹஸ்ரம்ங்கிற பொடி அவர் பாதத்துக்கு ஒட்டின்றோம் இல்லையா, அதை தான் சொல்கிறார். துவை விஹிதா ஸ்துதிரேஷா பதரக்ஷிணி பவதி ரங்கநாத பதே தத் உபரி கிருதா. எப்படி நான் உன் பாதுகை மேலே பாடினது உன் பாதத்துக்கு ஒட்டிக்கிறதோ, எப்படி உன்னுடைய திருவடிக்கு சமர்ப்பித்தது எப்படி சிவபெருமான் தலைக்கு ஏறியதோ அப்படின்னு கம்பேர் பண்றார். ததுபரி கிருதா சபர்யா நமதாமிவ நாக்கினாம் ஷிரசின்னு 1000 ஸ்லோகங்கள், 1008 ஸ்லோகங்கள், 32 பத்ததிகள் கொண்ட பாதுகா சஹஸ்ரத்தில் முதல் 20 ஸ்லோகங்கள் கொண்ட முதல் பத்ததி பூர்த்தி ஆயிடுத்து. 2வது பத்ததி சமாக்கியா பத்ததின்னு பேரு. இந்த பத்ததியில் இந்த சாப்டர்ல சுவாமி வேதாந்த தேசிகா கம்பேர்ஸ் the importance of padukas to the essence of the Tamil Vedam. What? Tamil Vedam? That is திருவாய்மொழி. நம்மாழ்வாருடைய பெருமையை பற்றி சொல்றார். வந்தே விஷ்ணு பதாசக்தம் தம் ரிஷிம் தாஞ்ச பாதுகாம் யதார்த்தா ஷடஜித் சஞ்ஞா மச்சித்த விஜயாத்யயோஹோ
நான் வந்தே செய்கின்றேன். வந்தேன்னா என்ன? வணங்குகிறேன். நான் உன்னை சமர்ப்பிக்கிறேன், வணங்குகிறேன், ஸ்துதி செய்கிறேன். வந்தே விஷ்ணு பதாசக்தம் தம் ரிஷீம் தாஞ்ச பாதுகாம். 2 பேருக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். விஷ்ணு பதாசக்தம் தம் ரிஷீம். ரிஷி யார்? ரிஷி. Who is ரிஷி? ஷாலினி பிரதர், அவர் தானே ரிஷி.